வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மதுரையோட ரொம்ப ஸ்பெஷலான மட்டன் கறி தோசை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி. இது மட்டன் கொத்து கறி, அதாவது மட்டன் வச்சு பண்ண ஒரு ரெசிபி தான். இதை நீங்கள் தோசை மேலே ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை நார்மலாக நம்ம ரச சாதம் கூடயும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம மட்டன்லாம் வேக வைக்க போகிறோம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் டைரெக்டாக வச்சிடலாம். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டையும் 1 ஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயம், நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனில் பண்ண போகிறேன். ஸோ 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை உப்பு போட்டு சீக்கிரமாக வேகும். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கவும் செஞ்சிடும். ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா மற்ற பொருளெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 10லேருந்து 15 இலை கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குட்டியாக, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பொடி தக்காளினா 2 எண்ணம் எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் போட்டுட்டு தக்காளிலாம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனை கொத்தி வாங்கியிருக்கிறேன். நீங்கள் கொத்தி வாங்கலைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு மட்டன் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எல்லா மசாலா பொடியும் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், சுருங்கி எப்படி தண்ணி விட்டு வந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, மட்டனில் உள்ள தண்ணியே இப்படி விட்டுருக்கு. ஸோ முட்டைலாம் பொடி மாஸ் பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு பொடியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம எல்லா பொடியும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பொடி ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஓரளவுக்கு வெந்திருக்கும், இருந்தாலும் நம்ம விசில் வச்சு இதை வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போடுறேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், இது போடலைன்னா நீங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா இது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வச்சு எடுக்கணும். ஸோ கொஞ்சமாக 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மட்டன் இதில் ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ரொம்ப தண்ணி வேண்டாம். ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் அளவுக்கு வச்சு எடுத்துருங்க. வச்சு எடுத்ததுக்கப்புறமா மட்டன் நல்லா வெந்துடும். எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை நம்ம மறுபடியும் நல்லா வத்துற அளவுக்கு மிக்ஸ் பண்ணோன்னா அந்த தண்ணியும் எவாப்ரேட் ஆகி போகும். ஸோ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நான் வெயிட் போடுறேன். வெயிட் போட்டுட்டு 3 விசில் தாராளமாக வரலாம். வந்ததுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எப்படி மட்டன் நல்லா வெந்துருச்சு. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா அந்த தண்ணியும் போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி இதை இறக்கிற வேண்டியதா. இது ரச சாதம் கூட இது நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி கறி தோசை பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு முட்டை எடுத்துக்கோங்க.
அதை ஒரு பவுலில் போட்டுட்டு உப்பும் பெப்பரும் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் பவுடரும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை ஊற்ற போகிறோம். ஸோ தோசை பேனை வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா தோசை மாவு எடுத்துக்கோங்க. தோசை மாவு எடுத்துட்டு ஸ்டவ்வை வந்து நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1.5 கரண்டி மாவு எடுத்து ரொம்ப லேசாக விட வேண்டாம், கொஞ்சம் கட்டியாக தான் விடணும். கட்டியாக விட்டதுக்கப்புறமா தீ வந்து ரொம்ப மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இப்படி அங்கங்கேயா பபிள்ஸ் மாதிரி வந்த உடனே நம்ம வந்து அடித்து வச்சுருக்குறோம்ல எக்கு, அதை வந்து மேலே விட போகிறோம். விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டனை வந்து இதுக்கு மேலே வைக்க போகிறோம். ஸோ எக்கை ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாத்தையும் எக்கை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற மட்டனை ஒரு 2 கரண்டி தாராளமாகவே எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டன். ஸோ இப்படி வச்சுட்டு போதும், இவ்வளோ மட்டன் போதும். வச்சதுக்கப்புறமா சுற்றி வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு கிளாஸ் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நல்லா வேகும் தோசை மட்டன் எல்லாமே. நம்ம வந்து கிளாஸ் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 செகண்ட்க்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும் மேலே தோசை. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுற வேண்டியதான். ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் மெதுவாக வேகும், இல்லைன்னா அடியில் கரிஞ்சால் வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு அதையும் ஒரு 2 செகண்ட் கழித்து இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மட்டன்லாம் நல்லா மறுபடியும் வேகும். ஸோ இப்போது எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லை மட்டன் கிரேவி எதுக்காக கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக கட் பண்ண வெங்காயம் போட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். Thank you for watching Foodie Choice.